ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஃபஸ்ட்டு தெரிஞ்சு பலன் பெறுங்க. தற்போது 2025 ஆண்டு 5வது மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த 5வது மாதம் மே மாதம். ஆங்கில மாதம் இந்த 5வது மே மாதம் முடிந்து அடுத்தது 6வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 6வது மாதம் ஜூன் மாதம். ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஜூன் மாதத்தில் என்ன மாதிரி கிரக மாற்றங்கள் ஏற்படும், அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 5 மாதம் கம்ப்ளீட் ஆகி 6வது மாதமானது ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய 6வது மாதமாவது நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிந்து கொள்ளும். நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். ஸோ நவக்கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும். அந்த வகையில் நவக்கிரகங்கள் இந்த ஜூன் மாதம் இப்படி தான் அமையப்போகுது என்பது குறிப்பிடப்படுது. அது எப்படி அமையும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது எப்படி அமையும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு நீங்கள் என்ன பலனை பெறுவீங்களோ அதை பார்க்கலாம். ஸோ ஜூன் மாதங்கிறது சாதாரண மாதம் கிடையாது. இந்த மாதத்தில் சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசிலையும் மிதுன ராசிலையும் பயணம் செய்வார். அதனால் இந்த மாதம் ரொம்பவே எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம். ஆன்மீக ரீதியாகவும் நிறைய முக்கியத்துவம் மாதம் என்று கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் வரும். அதனால் ஆன்மீக ரீதியாக இது ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம். இப்போ இந்த வீடியோவில் ஜூன் மாதத்தில் என்ன கிரக பயிற்சிகள் நடக்க போகுது, அதனால் உங்களோட ராசிக்கு திடீர் லாபம் அதிர்ஷ்டம்லாம் இருக்கா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ திடீரென லாபம் அதிர்ஷ்டம்லாம் இருக்கா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஜூனில் 2025 மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகளானது வலுவாக நடக்க இருக்குது. கிரகங்களுடைய இந்த மாற்றம், சேர்க்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சூழ்நிலை மாறப்போகுது. அது அதிர்ஷ்டமானதாகவும் இருக்கலாம், ஆபத்தாகவும் இருக்கலாம். அந்த விதத்தில் உங்களோட ராசிக்கு ஜூன் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுமா, திடீர் பண லாபம் கிடைக்குமா, மேலும் உங்களோட ராசிக்கு எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரிலாம் இருக்கணுங்கிறத இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்குங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மற்றதை இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு பார்க்கலாம். ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மிதுன ராசியில் நுழையிறாரு. இதுதான் ஆக்சுவலி ஜூன் மாதத்தில் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய கிரக பயிற்சி. அப்புறம் ஜூன் 7ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசியில் நுழையிறாரு. ஆக்சுவலி மிதுன ராசியில் நுழைந்ததுக்கு பின்னாடி தமிழ் மாதத்தில் ஆனி மாதமானது பிறக்கிறது. அப்புறம் ஜூன் 22ஆம் தேதி அன்றைக்கி புதன் பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கப்புறம் ஜூனுடைய 29ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் நுழையிறாரு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான கிரக பயிற்சிகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் நடக்குது. இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சில வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதில் ரிஷபராசியில் சேர்ந்தவங்களுக்கு என்ன மாதிரி நிதி ஆதாயங்கள் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். ஸோ நிதி ஆதாயங்கள் வாய்ப்புகள்லாம் உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை 2, 3, 4 பாதம்
ரோஹிணி மிருகசீரிட 1-2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ராசியில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் சந்திரன், ராகு, அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய், இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகங்கள் அமைஞ்ச அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதாவது உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன், அதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுதுன்னா, இந்த ஜூனில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்துக்கு மற்றவர்களிடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வரவேற்பு கிடைக்கிற மாதிரி நீங்கள் செயல்பட போகிறீங்க. ஆக்சுவலி பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் வலுவாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள்லாம் விலகும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் கூட மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளணும். அப்போ தான் உங்களுக்கான முயற்சிகள் வெற்றியடையும். மனதெல்லாம் கூட புதிய உற்சாகமும் தைரியமும் உண்டாகும். உங்களுடைய சுகாதிபதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் ராசியில் சஞ்சரிப்பதால் வசதிகளுக்கு குறைவுகள் இருக்காது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முற்றிலும் உங்களுக்கு குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனையானது செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையோ. அலுவலக தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்குது. அப்படி பயணம் செல்லும்போது கண்டிப்பாக அந்த பயணத்தை மிஸ் பண்ணாமல் ஏற்றுக்குங்க. ஏன்னா அந்த பயணம் செய்யும்போது தான் உங்களுக்கே அந்த பயணத்தில் ஒரு நம்பிக்கையானது ஏற்படும். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பயணங்கள்லாம் மேற்கொள்ளுங்க. அந்த பயணங்கள் ரொம்ப 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 முக்கியம். அந்த பயணங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பயங்கரமாக மாற்றத்தை கொடுக்கும். அதனால் அந்த பயணங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். மெயினாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். அந்த கருத்து வேறுபாடுகள் மறையிறதுனால மனக்கசப்பெல்லாம் மாறும். மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகள் வகையில் நிறைய உங்களுக்கு நீங்கள் அவங்க அக்கறைக்காக நலனில் கவனம் செலுத்தணும். அவங்களுடைய அக்கறைக்காக நீங்கள் நலனில் கவனம் செலுத்தும் போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய ஒரு இதுவாக அமையும். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனம் செலுத்துங்க. கவனம் செலுத்தாமல் மட்டும் இருக்காதீங்க. கவனம் செலுத்தி கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள நல்லா மேன்மைக்கு கொண்டு வர பிளான் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புதிய நண்பர்களுடைய சேர்க்கையானது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். அந்த நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகிறதை ஏற்றுக்குங்க. ஏன்னா அவங்களால உங்களுக்கு உதவிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்டாகும். குடும்பாதிபதி புதன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் சுபவிரய செலவுகள் அதிகரிக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நல்லது தான். பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளணும். அப்படி நீங்கள் முயற்சிகள் மேற்கொண்டாதான் உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். மெயினாக உற்சாகமானது உங்களுக்கு உண்டாகும். அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக இந்த மாதம் மற்றவரை முன்னிறுத்திட்டு தப்பித்து கொள்ள வேண்டி வரும். ராசிநாதன் சுக்கிரனுடைய சஞ்சாரத்தால் நல்ல பலன்களை வரும். எதிர்பார்த்த பணம் சேரும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பானது நேரிடும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். அதனால் சாதுரியமாக பேச மறக்காதீங்க. அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்கள் வளர்ச்சியில் இருந்து முட்டுக்கட்டைகள் நீங்கும். பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரும். பணவரவு திருப்தி தரும். கடினமாக உழைக்க வேண்டியது இருக்குது. அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. மேலிடத்தில் கனிவான பார்வை உங்கள் மீது விழும். மாணவர்கள் கூட கல்வியில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை வேண்டும். அப்போ தான் உங்களுடைய கவலைகள் நீங்கும். ஆக மொத்தம் ரிஷபராசியில் பிறந்த உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த ஜூன் மாதம் என்ன நடக்குங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.